நம்மகிட்ட எல்சிஎம் வேல்யூ கேட்டுக்கிறாங்க, வாங்க ஈஸியாக ஃபைன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இது ஃபார்முலா படி எக்ஸ்பிரஷன் பண்ணுறதெல்லாம் பண்ணிடலாம். எக்ஸ் கியூப் மைனஸ் 27 இது வந்து எப்படிங்க இருக்குது, ஏ கியூப் மைனஸ் பி கியூப் படி ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். எக்ஸ் கியூப் மைனஸ் 3 கியூப் எழுதியாச்சாங்க. இது ஃபார்முலா படி எக்ஸ்பிரஷன் பண்ணால் எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 3x ப்ளஸ் 9 வருமாங்க, போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிங்கன்னா அடுத்த டைம் எடுத்துங்க, எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 9 இதை எப்படி எழுதலாம்னா ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு படி எழுதலாங்க. எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 3 ஸ்கொயர்டுன்னு எழுதியாச்சு. இது வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணால் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுதணும். இங்கே வந்து எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3ன்னு எழுதுவோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், நம்மக்கிட்ட எல்சிஎம் கேட்டுக்கிறாங்க. எல்சிஎம்னா ஃபஸ்ட்டு காமன் நம்பர் எடுத்துகிட்டு அதில் ஹையஸ்ட் பவர் பார்ப்போம். ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் மைனஸ் 3 எழுதியாச்சுங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரா டைம் எல்லாம் எடுத்து எழுதுமா, எக்ஸ்ட்ரா டைம் எல்லாம் எடுத்து எழுதிக்கிங்க. எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 3x ப்ளஸ் 9 இது இந்த டைமையும் எழுதிக்கிங்க, எக்ஸ் ப்ளஸ் 3. ஓகேங்களா. இதுதான் எல்சிஎம் வேல்யூ. இன்னும் ஒரே ஒரு மாடல் சம் இருக்குது, அதோட இந்த எல்சிஎம் டாபிக் கவர் பண்ணி முடிக்க போகிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்ப்போங்க.